Hi friends, welcome to Nakshatra designers. So இன்னைக்கு நம்ம வந்து சின்னதா வந்து ஒரு லோட்டஸ் டிசைன் இது வந்து நம்ம ஸ்லீவ்க்கோ இல்ல பேக் நெக்லியோ நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நம்ம வர்க் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸா நான் வந்து சின்னதா வந்து இந்த லோட்டஸை வந்து நான் டிரா பண்றேன். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக கீழே வரைக்கும் போகாமல் செகண்ட் பெட்டலோடையே வந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒன் சைடு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே போல் இன்னொரு சைடும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க் லைனாகவே இதில் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ப்ராப்பராக ட்ரேசிங் மெத்தட் போல் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த பட்டல்ஸ்லாம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட் லைன் வந்து நான் பீட்ஸ் கொடுக்குறேன். ஸோ லோட்டஸ் எடுக்கும்போது மேக்ஸிமம் இப்படி பீட் ஒர்க் வந்து அவுட்லைனாக ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஷேப்குள்ளே கரெக்டாக பீட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டு பீட்ஸாக கொடுத்து ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபுல் லோட்டஸ்க்குமே வந்து பீட்ஸ் லைன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து வெளி லைன் வந்து இதோட அவுட்ரு போர்ஷனில் மட்டும் ரொம்ப கேப் விடாமல் ஓரளவுக்கு நெருக்கமாக இந்த கார்னர்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக வர மாதிரி கிரிப் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாக வரும் ஷேப்பு. இதுக்காக ஒரு த்ரெட் லைன் மட்டும் நம்ம அவுட்லைன் அப்படி கொடுத்துக்கலாம். லாஸ்ட் மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்ணினதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்டேட் மட்டும் பண்ணுங்கள். அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் போட்டு ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் அவுட்லைன் வந்து ஃபுல்லாக சிங்கிள் லைனாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லோட்டஸோட இந்த இன்னர் போர்ஷனில் வந்து 2 mm பால்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் கொடுத்துக்கலாம். பால்ஸ் இப்போதும் எடுக்கும்போது ஒவ்வொரு பால்ஸ்க்கும் ஸ்டிச் போடுங்க, இல்லைன்னா வந்து ஷேப் நல்லா இருக்காது. நல்லா நெருக்கமாக க்ரிப் பண்ணி போட்டிங்கனாவே ஸ்டிச் நீட்டாக விழுகும். ஸோ இப்போ நான் அந்த பால்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டலுக்கு வந்து பால்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து அதை ஒட்டி நம்ம எப்போதும் போல் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள இந்த ஆல்டர்னேட்டிவாக வச்சதில் பீட்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக லைட் எம்போஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக அடியில் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஒர்க் வந்து இந்த போர்ஷனில் க்ரீன் கலரில் தான் எடுக்க போகிறோம்.
ஸ்லாண்டிங்காக லோடிங் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லைட் எம்போஸ்டே போதுன்னா இதே போலவே எடுத்துக்கலாம், நீட்டாக இருக்கும் ஒர்க் பார்க்குறதுக்கே. லேஸ் வந்து ஒரே போல் நீட்டாக வரணும் அப்படின்னா அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் வந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஒன்று மேலே ஒன்று லூப் ஆகிற மாதிரி ஆகிடுச்சுன்னா ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். ஸோ அது மட்டும் அந்த நெருக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே வந்து ஸ்லாண்டிங்காக லோடிங் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே உள்ள பெட்டல்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கேப்பே தெரியாமல் நெருக்கமாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒன் சைட் ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் ஸ்டிச்சஸ் தெரியும், பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் தெரியும். நான் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து டைரெக்டாக லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஏன்னா 60 ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம். எல்லாமே ப்ராப்பரான கைடன்ஸோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதிலே டிசைன் வரைகிறது, ட்ரேசிங் மெத்தட்ஸ், ஓவராலாக ப்ளவுஸ் மார்க்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை ட்ரைன் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ண வச்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல்லே நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேசிக் லெவல்லையே நம்ம வந்து மோட்டிவ் பேஸ் ஒர்க்கு, சாம்பிள் ஒர்க்கெல்லாம் அந்தந்த ஸ்டிச்சஸ்க்கான ஒர்க்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் கைட் பண்ணியிருப்போம். எந்தெந்த ஸ்டிச்சஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஹெவி ஒர்க்குக்கு எது மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக் லெவல் கோர்ஸ்லேயே நம்ம எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழேயும் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டர் போர்ஷனில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எடுக்கிறேன். நல்லா லாங் ஸ்டிச்சாக கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் போலவே வரணும், அந்த கான்செப்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போடுறேன். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டி நாட் ஒர்க்கை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நாட் ஒர்க்கும் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதே போல் 5 to 6 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்காக வேணும், எம்போஸ்டாக தெரியணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இது அடுத்தடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் அதே போல் மாறி மாறி வரணும். ஒரே சைட்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீட்டாக இருக்காது. ஆல்டர்னேட்டிவாக இப்படி மாறி மாறி போட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நான் வந்து இந்த கேப் ஃபுல்லாகவே அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் எல்லாமே சம்கி தான் லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது போல் சம்கி எடுத்துக்கலாம். நிறைய உங்களுக்கு இதில் நீடில் லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சம்கியை வச்சு வச்சு லாக் பண்ணிட்டு வர முடியும். இது வந்து ஜெரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த சம்கி ஃபுல்லாகவே வச்சு நம்ம
மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த போர்ஷனில் இப்போது ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒன் சைடாக குட்டி குட்டி லோட்டஸாக போடுறதுனால இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்லீவுக்கு வந்து இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலும் ஸ்லீவ் அண்ட் பேக் நெக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒன் சைடு ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் போதும் அப்படின்னாலுமே இந்த லோட்டஸை நம்மளோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சம்கி வச்சு போடும்போது உங்களுக்கு இன்னும் அழகாகவும் இருக்கும், ஒர்க்கும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.